கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். இந்தியாவில் இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய தடை விதித்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை இந்தியாவெங்கும் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இதன் மூலம் மத்தியில் உள்ள பாஜக அரசு தனது இந்துத்துவா கொள்கையை தீவிரமாக நடைமுறைப்படுத்த முற்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மாடுகள் இளம் வயதிலேயே இறைச்சிக்காக விற்கப்படுவதை தடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு பிரிவினரின் உணவு உரிமையில் தலையிடும் செயலாகவும் மேலும் சிறுபான்மை மக்களின் பொருளாதாரத்தின் மீது பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மாடுகளை இறைச்சிக்காக விற்கக்கூடாது என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கையும் வைத்துள்ளன. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. மக்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்க முடியுமா? பிரச்சனையை ஊதி பெரிதாக்குகிறதா எதிர்க்கட்சிகள்? மாட்டு இறைச்சிக்கு தடை யார் மீதான தாக்குதல்? மத்திய அரசின் புதிய கட்டுப்பாடுகள் புரிந்து கொள்ளப்படாமல் விமர்சிக்கப்படுகிறதா? மாட்டு இறைச்சிக்கு தடை விலங்குகள் நலனா, பெருவணிக பலனா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள், இது எழுப்பியிருக்கக்கூடிய அரசியல் சர்ச்சை, இது பற்றி தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் அவர்கள் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள், மூவரையும் வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாமல் இந்து மக்கள் கட்சியிலிருந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் நம்மோடு இணைகிறார். நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். டீவியேஷன் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்த அந்த 5 கேள்வியும் நம்ம பேசிட முடியும். ரொம்ப ஆழமான தலைப்பும் கூட. திரு மதிமாறன், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். முதல் கட்டமாக இந்த புதிய கட்டுப்பாடுகள் பற்றிய உங்கள் பார்வை, விமர்சனம் என்ன? இரண்டாவது இதை புரிஞ்சுக்காம விமர்சிக்கிறாங்க இந்த நிபந்தனைகளை, கட்டுப்பாடுகளைன்றதை பற்றி உங்கள் பார்வை என்ன? பொதுவாக இந்திய சமூகம் ஆடு கோழி வளர்க்குறதுனா, ஆடு கோழி வளர்க்குறது முழுக்க இறைச்சிக்காக மட்டும்தான். இறைவோடு மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடேன்னு பட்டுக்கோட்டை பாடின மாதிரி வளர்க்குறவங்களே சாப்பிட்ருவாங்க. அது முழுக்க இறைச்சிக்காக மட்டும்தான். ஆனால் மாடு வளர்ப்பு என்பது இறைச்சிக்காக இந்தியாவில் வளர்க்குறது கிடையாது. மாடு வளர்ப்பு 2 பிரிவாக இருக்குது. ஒன்று விவசாய வேலைகளுக்கு வளர்க்குறது, இன்னொன்று பால் தருவதற்காக வளர்க்குறது. விவசாய வேலைகளுக்கு எருது வளர்க்குறாங்க, வேறு உலர்றது, அது சார்ந்து அது போகுது. இங்கே பால் கறப்பது அது சார்ந்த விஷயங்களில் பசு மற்றும் எருமை அது சார்ந்து போகுது. ஆனால் எப்போது இறைச்சிக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு வளர்க்குற பிற்படுத்தப்பட்ட சமூகமோ அல்லது மாட்டிறைச்சி பழக்கம் இல்லாத சமூகம், நிலவுடைமையாளர்கள் தான் மாடு வளர்க்க முடியும். ஏன்னா அவங்ககிட்ட மாடு என்பது ஒரு லக்ஸுரி, பணக்கார அப்போ நிறைய பணம் கொடுத்தா மாடு ஆயிரக்கணக்கான விலை கொடுத்தா வாங்கணும். அப்போ அவங்க தான் வளர்ப்பாங்க. அப்போ மாடு வளர்க்குற அவங்க யாரும் மாட்டுக்கறி சாப்பிட்றதில்ல. அப்போ எப்போ அது மாட்டு இறைச்சியாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய வேலைகளுக்கு பயன் இல்லாமல் ஒரு மாடு மாறுது, காளை மாடு. அதனால இனி பயன்படுத்த முடியாது. அதே போல் பால் கொடுப்பதும் தவிர்த்து போகுது. இனி பால் அதுலேருந்து வராதுன்னு சொல்லும்போது அந்த மாடு சொத்தாக இருந்து, விவசாயிக்கு சொத்தாக இருந்த மாடு சுமையாக மாறுது. அப்போது ஒரு எருதை இனி பராமரிக்க முடியாது. எருதை பராமரிப்பது ரொம்ப கஷ்டம். அதுபோல் பசுவை பராமரிப்பது ரொம்ப கஷ்டம். அதுவும் இன்றைய சூழலில் நில உடைமையாளர்களாக இருக்கிற விவசாயிகளே 500 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயியே இன்னைக்கு கோவணம் கூட இல்லாமல் டெல்லி தலைவர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க. அப்போ அவங்க தான் சாப்பிடுவதற்கே பிரச்சனையாக இருக்கிற சூழலில் தன்னை நம்பி இருக்கிற மாட்டை பராமரிக்கிறது வைக்கோல் கூட வாங்க முடியாது. இன்னைக்கு அவ்வளவு வறட்சி நிலவர சூழலில் அப்போ என்ன பண்ணுறாங்க விவசாயிகள்னா, மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லாத விவசாயிகள் தனக்கு சுமையாகும் தன்னோட உணவே தனக்கு கஷ்டமாக இருக்கும்போது மாட்டுக்கு உணவு கொடுக்க முடியாதுங்கிற சூழலில் அந்த மாட்டை இறைச்சிக்கு, மாட்டுக்கறி பழக்கம் இல்லாத விவசாயிகள் தன் சுமையில், கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கு மாட்டை, அது பசுமாடோ எருமை மாடோ காளை மாடோ இறைச்சிக்கு அப்போ தான் அனுப்புகிறாங்க. அப்படி தான் மாட்டு இறைச்சி பழக்கம் மாட்டுக்கறி சாப்பிடாதவங்களுக்கும் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கும் வர்த்தகமாக மாறும். இது 2 பேருக்குமே லாபம். அப்புறம் இன்னொன்று, மாட்டுக்கறி சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு வாதம் இருக்குது. மாட்டுக்கறியில் குறிப்பாக மாடோட பாலில் நிறைய புரதச்சத்து இருக்குது. அதே போல் மாட்டோட சாணியில் மருத்துவ குணம் இருக்குது.
மாட்டோட சிறுநீர்ல மிக சிறந்த மருத்துவ குணம் இருக்கு. அதை குடிக்கலாம், வீட்டுக்குள்ள தெளிச்சா கிருமிகள்லாம் துஷ்ட கிருமிகள்லாம் போயிடுங்கிற நம்பிக்கை இருக்கு. அது சார்ந்து இயங்குது. அப்போ மாட்டோட பால், அதோட தயிர், அதோட சாணம், அதோட சிறுநீர் இதெல்லாம் ஒன்றா கலந்து பஞ்சகவ்யம் தயார் பண்ணி விவசாயத்துக்கு இல்லை மனுஷன் குடித்தாலே கேன்சரே குணமாயிடுன்னு நம்ம ஊரில் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனார் நம்மாழ்வார். அவர் சொல்லியிருக்கிறார். அது ஹார்ட் அட்டாக் மட்டும் குணப்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். அப்போ மருத்துவ குணம் ஒரு பசுமாட்டில், சாணியில, சிறுநீர்ல இவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னா அப்ப மாட்டுக்கறில எவ்வளவு இருக்கும்? அதனால தான் மாட்டுக்கறி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும். இந்த புதிய கட்டுப்பாடுகள் அது அந்த ஏழை விவசாயிய கைகளை கட்டி போட்டிருக்கின்றது தான் உங்களுடைய பார்வை? இல்ல, அது மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு எதிரான நடவடிக்கை மட்டும் இல்லை. இது மாட்டுக்கறி சாப்பிடாத மாடு வைத்திருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடாத தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல் இன்னைக்கு விவசாய வேலைகளுக்கு மாடு பயன்படுறதே இல்லை. நவீனமாக மாறினதுக்கு அப்புறம் விவசாயம் ஏறு விடுறது, அதை அறுவடை செய்வது, அது மாதிரி விஷயங்கள்ல மூட்டை தூக்கிட்டு போறது மாட்டு வண்டியில இன்னைக்கு கிடையாது. டிராக்டர் வந்துருச்சு. அப்போ எருது மாடே ஒரு சுமையா மாறுது. இன்னொரு பக்கத்தில் பசு பராமரிக்க முடியாத போது யார் அதை புனிதமாகவும் தெய்வமாகவும் அது வரைக்கும் வழிபட்டார்களோ, எப்படி நமக்கு பால் கொடுக்குதுன்னு கும்பிட்டாங்களோ அவங்க தான் இறைச்சி சாப்பிடாதவங்க தான் இறைச்சிக்கு அனுப்புறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இதை கூடாதுன்னு சொல்லும் போது அவர்களுக்கு கூடுதலான சுமையாகுது. அது மட்டும் இல்ல, இப்போ இன்னைக்கு நேற்று அறிவிச்சிருக்கிற இந்த விஷயத்துல என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, இதுல யாருக்கு கூடுதல்? மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு கூடுதல் சுமை இல்லை. மாட்டிறைச்சி சாப்பிட்ற விவசாயிகளுக்கு லேண்டு பத்திரம், ஒரு பத்திர பதிவுக்கு ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்தை எப்படி நம்ம பதிவு பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும், யாருக்கிட்ட கையெழுத்து வாங்கணும், யார் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அப்புறம் கால்நடை மருத்துவர் பார்த்து ஒரு மாட்டை ஒருவர் விற்கணும்னு முடிவு பண்ணார்னா அதுக்கு கொடுக்குற ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது பயங்கரமான ஒரு சாட்டேடி விவசாயிக்கு. அது ஒரு சுமையாம. அதாவது பேசுவோம் திரு நாராயணன் அவர்களிடம். ஒரு விவசாயிக்கு இன்னும் கூடுதல் சுமை. நீங்க எந்த மாடுகளை காப்பாற்ற வேண்டும்ன்ற கரிசனம் அந்த நிபந்தனையில இருப்பதாக சொல்லப்படுகிறதோ அதுவே அவருக்கு கூடுதல் சுமையாக மாற்றி இருக்கிறது இந்த நிபந்தனைகள். அதுதான் விமர்சனம். முதல்ல மக்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கேள்வியாக இருந்துச்சு. மக்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பதை விட மக்கள் நல்லதை சாப்பிட வேண்டும், அதனால் மக்களுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது என்கின்ற அந்த அடிப்படையிலும் கூடத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதில் வருது. ஏனென்று சொன்னால் இந்த மாடு வளர்ப்பு என்பது சமீப காலமாக ஒரு 6 மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். மெரினாவிலும் அலங்காநல்லூரிலும் நடந்த விஷயங்களை தமிழ் தொலைக்காட்சிகள் கூட 24 மணி நேரம் ஒளிபரப்பின, நாம் பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மாடை எப்படி பாதுகாக்கிறோம், ஒரு மாடு எப்படி இருக்கணும், இதெல்லாம் பேசினாங்க. அப்போது ஒரு மாட்டை தன்னுடைய குடும்ப உறுப்பினராக கருதும் அளவிற்கு நம்முடைய தமிழக மக்கள், நான் தமிழக மக்கள்னே சொல்கிறேன், இருக்கும் பொழுது அந்த மாடை பாதுகாப்பாக நாம் பேணி காண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நடவடிக்கையில் தான் இந்த அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. தவிர மாட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்ப வந்தது. நம்ம மாட்டு இறைச்சியை பற்றி பல ஆண்டுகளாக பேசி இறைச்சி இல்லையே, இது தேவையில்லை, அதான் சொல்ல வரேன். இது இறைச்சின்ற ஒரு வார்த்தையே இங்க இல்லாத போது இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை எங்க அது மட்டும் அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் தூக்கிட்டீங்க. இல்ல இறைச்சிக்காக மாடுகளை சந்தையில் விற்க கூடாது, அதுக்காக அந்த சந்தைன்ற வார்த்தையே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நான் சந்தேகிக்கிறேன் திரு நாராயணன். மதிமாறன் சொன்னது மாதிரி கடைசியாக நீங்க கறவை மாடுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. கறவை மாட்டை யாருமே விற்க மாட்டாங்க, கறிக்காகலாம் விற்பதில்லை. பால் வற்றி போய் இனி பயன்படாது என்கிற இடத்துல தான் இறைச்சிக்காக தான் போய் விற்கிறாங்க. நீங்க அந்த இடத்தை தடுப்பதன் மூலமாக இந்தியா முழுவதும் மாட்டு இறைச்சிக்கான தடை தான் இந்த நிபந்தனை. நீங்க தவறா சொல்றீங்க. இது சந்தையில விற்கக்கூடாது, இது கட்டுப்பாடுகள் விதிக்கிறோம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இங்க என்ன ஆகும்னா சந்தையில் விற்கும் பொழுது விலை குறைவாக விற்கிறார்கள், அதனால் இடைத்தரகர்கள் பெனிஃபிட் ஆகுறாங்க. இப்போது மிக தெளிவாக நேரடியாக ஸ்லாட்டர் ஹவுசஸ், இறைச்சி கூடங்கள் இந்த மக்களிடமிருந்து இந்த இறைச்சிக்காக கொடுக்கப்படக்கூடிய மாடுகளை வாங்கலாம், அதில் தடையே கிடையாது. ஃபார்ம் டு ஃபோர்க் இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியாக அவ்வளவுதான் சொல்றோம். இதுல சில புரிதல்கள் இல்லாது இருக்கலாம், ஆனா பலர் புரிந்து கொண்டு இதை மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும்
என்பதற்காக திட்டமிட்ட ரீதியில் வழக்கம் போல பொய் பிரச்சாரம் செய்வதை நாம் ஏற்கக்கூடாது, ஏற்க முடியாது. ஊடகங்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே அரசாங்கம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இறைச்சிங்கிற வார்த்தை, தடை என்கிற வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக எந்த ஊடகமாக இருந்தாலும் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிந்தவர்கள் புரியாதது போல நடித்தால் அவர்களுடைய நடிப்பையும் வெளியே கொண்டு வர. இறைச்சிக்கான தடை அல்ல, சந்தையில் சில கட்டுப்பாடுகள். திரு ஆளூர் ஷானவாஸ், இந்த நிபந்தனை ஜனவரியிலே உச்சநீதிமன்றத்திற்கு இந்த நோட்டிபிகேஷன் போகுது. பல மாநிலங்களின் பரிந்துரைகள் கேட்கப்படுகிறது. அவங்க சொல்வது மாட்டிறைச்சி, திரு நாராயணன் சொல்வது போல மாட்டிறைச்சின்றதை பயன்படுத்தல, அன்கண்ட்ரோல்டு அண்ட் அன்ரெகுலேட்டட் அனிமல் ட்ரேட், லைவ் ஸ்டாக், அதை தான் நாங்கள் தடை செய்கிறோம். ஏன்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாடுகள்லாம் அங்கே வந்து விடுது, மாடுகள் கடத்தப்படுகிறது. இதை தவிர்க்கணும்ன்றது உச்சநீதிமன்ற பரிந்துரையில் தான் இந்த அரசு செயல்படுவதாக சொல்கிறாங்க. அதே உச்சநீதிமன்றம் தான் மத வழிபாட்டுக்காக பிராணிகள் அறுப்பதை தடுக்க முடியாதுன்னு 1க்கு 2 வழக்குகளில் சமீபத்திலேயே தீர்ப்புகள் கொடுத்திருக்குது. ஆனால் இவர்கள் மத வழிபாட்டுக்காகவும் பிராணிகளை அறுக்கக்கூடாது என்று சொல்கிறார்களா? சொல்லல. எதில் சொல்லல? இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நோட்டிஃபிகேஷன்ல இருக்கா இல்லையா? இல்லை, அது மாதிரி இல்லைன்னு இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, தவறுகளாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்க என்னது இந்த மாதிரி. நான் தவறாக சொன்னால் விஜய் நீங்க தான் கேட்கணும். அதாவது இன்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், நீங்க செக் பண்ணிட்டு கூட. என்ன ஒரு வாதம் வந்தது, இந்த மிருகவதை தடுப்பு சட்டத்திலேயே உணவாக போவது அல்லது மதம் சார்ந்த நம்பிக்கைகள்ல அதற்கு விலக்கு இருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த இடத்தை மீண்டும் சர்ச்சைக்குள்ளாக மாற்றி இருப்பதாகத்தான் பேசப்பட்டது. கிளாரிட்டியா யார் சொன்னேன்னு எனக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் வந்திருக்கு, எல்லா தொலைக்காட்சியிலும் அது வந்திருக்கு. நீங்க தொலைக்காட்சியில பார்த்தது தான் நானும் சொல்றேன். நீங்க செக் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட்ல பேசும்போது இல்லைன்னா நான் அது என்னன்றதை நான் சொல்றேன். நான் கூட உங்க தொலைக்காட்சியில ஓடிட்டு இருக்கு ஸ்க்ரோலு, மத்திய அரசு கொடுத்த விளக்கத்தை நீங்க போட்டிருக்கீங்க. இந்த விளக்கம் அங்க வரல. தனிநபர் வழிபாடுகளில் என்ன இதை நாங்கள் தடுக்க. அதனால அதுதான் இவங்களுடைய விஷயமே இதுதான். இதுல என்னன்னா, இதுல ஒட்டுமொத்தமாக இறைச்சிக்கு தடைன்னு இவங்க நேரடியா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுங்கிறதுல விஷயம் இருக்குது. ஏன்னா உலகத்திலேயே பிரேசிலுக்கு அடுத்து 2வது இடத்தில் இருக்கிறது இந்தியா ஏற்றுமதியில, மாட்டுக்கறி ஏற்றுமதியில. அதுவும் இந்த 3 ஆண்டு கால மோடி ஆட்சியில மிகப்பெரிய சாதனை, மாட்டுக்கறி ஏற்றுமதியில உச்சத்தை தொட்டிருக்கிறாங்க. அது யார் செய்யறாங்க? இங்க இருக்கக்கூடிய இவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவதாக யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களா செய்யறாங்க. முஸ்லிம்கள் மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் இங்க ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு பொது புத்தி இருக்குது. தலித்துகள் சாப்பிடுகிறார்கள் ஒரு பொது புத்தி இருக்குது. இந்த 2 சமூகமும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பட்டியலில் இருக்குதா? இஸ்லாமிய பெயர்கள் இருக்குது, அல் கபீர், அந்த பீர், இந்த பீர்னு ஏகப்பட்ட முஸ்லிம் பெயர்கள் இருக்குது, அரபு பெயர்கள். ஆனா அது முழுக்க ஓனர் யாரு? இன்னைக்கு எக்ஸ்போர்ட்ல மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்களினுடைய உரிமையாளர்கள் முழுக்க பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் பேர் அரபு பேர்ல இருக்குது. இது இன்னைக்கு பார்க்கிறோம். அதே மாதிரி மாநிலங்கள் அடிப்படையில் பார்த்தா உத்தரப்பிரதேசம் தான் அதுல முன்னணியில இருக்குது. அதுதான் நான் சொல்றேன். அந்த விஷயத்தை இப்ப இறைச்சிக்கு தடைன்னா அடுத்த கேள்வி நம்ம இதை வைப்போம். ஏன் அப்ப நீங்க உள்நாட்டுல தடை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்களா? அது எங்க இருந்து ஏற்றுமதி பண்றீங்கிற கேள்வி வந்துடக்கூடாதுனால இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வரைமுறை தான் படுத்தி இருக்கிறோம், இறைச்சிக்கு தடுப்போம் நான் சொல்லல. உள்நாட்டுக்குள்ள இவ்வளவு கெடுபிடி வைத்த பிறகு எப்படி இறைச்சி வரும்? முதல்ல சொல்லுங்க. நாராயணன் அவர்கள் சொல்வது மாதிரி உச்சநீதிமன்றத்திலே வாதம் எடுத்து வைக்க போகிற போது இந்த இறைச்சி விற்பனைக்கான அனிமல்ஸ், அது பசுவாக இருக்கலாம், காளையாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டதெல்லாம் அவங்க முழுவதுமாக அது சுகாதாரம் கண்கொண்டு பார்த்து தான் சில ரெகுலேஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்றத ஹர்ஷ்வர்தன் கூட என்வயர்மெண்ட் மினிஸ்டர் அவர் இன்டர்வியூல சொல்றார். இது முழுக்க ஆரோக்கியம், மனித வள சம்பந்தப்பட்டது, சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களுக்கு தூய்மையான இறைச்சி கிடைக்கணுங்கிறது தான் இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் கேட்டுட்டு இருக்கிற விஷயமே. அதுல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குறதுல பத்தி யாருக்கும் மாற்று அபிப்பிராயம் கிடையாது. எல்லாரும் வரவேற்கத்தானே செய்வோம். ஆனா இவங்க உண்மையிலேயே மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களினுடைய எண்ணத்திலிருந்து இது போன்ற ஆணைகளை பிறப்பிக்கிறார்களா, அல்லது அந்த அந்த பழக்கமே இருக்கக்கூடாது என்கிற உளவியல் இருந்து இதை செய்யறாங்கிறத நம்ம பார்க்கணும். இவர்கள் முழுக்க இவர்களுக்கு என்று ஒரு அஜெண்டா இருக்கிறது, அது தெளிவா சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் ரொம்ப மழுப்பி பேசுறாங்க. இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. மாடு எங்களுடைய தெய்வம், நாங்க கோமாத, அதை அறுக்கக்கூடாது, அதை வதை செய்யக்கூடாது, அதை நாங்க தடுக்கிறோம், இப்படி சொல்லக்கூடியவர்கள். மாடா பசுவா ஏதோ சொல்லிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து தடை போட்டுருக்கீங்க. இல்ல ஷானவா சொல்ற மாதிரி இந்த அறிக்கை மத்திய அரசு சொல்லி இருக்கிறத வெறுமனே அப்படி புரிஞ்சுக்க முடியாது. பிஜேபியோட ஐடியாலஜி மாடு குறித்து, பசு குறித்து, மாட்டு இறைச்சி குறித்து பிஜேபியோட ஐடியாலஜி என்னவா இருக்குதோ அதோட சேர்த்து தான் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும்.
மாறாக அவர் நாராயண் சார் சொல்ற மாதிரி பசு அப்படின்னு குறிப்பிடுறாரு ஷானவாஸ் பேசும்போது. ஒட்டகமும் ஆனா சேர்ந்து இல்ல, ஆனா நீங்க வந்து இன்னைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற மாநிலங்கள் இருக்குல்ல, மாநில அரசே தடை செஞ்சிருக்குது, மகாராஷ்டிரால தடை செஞ்சிருக்குது, உத்தரப்பிரதேச தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த ஊர்ல எல்லாம் பசு மாமிசம் சாப்பிட்டால் மட்டும் தடைன்னு தடை விதிக்கல, மாறாக மாட்டுக்கறிக்கே தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆமாமா. அப்ப மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு தான் தடை இருக்குது. அப்ப நீங்க இந்து அமைப்புகள் பிஜேபிங்கிறவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டார்னு சந்தேகப்பட்டு ஆட்டுக்கறி வச்சிருவதே அடிச்சு கொள்றவங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்க அதோட சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டாதான் இது எவ்வளவு தீவிரமானது எவ்வளவு மோசமானது புரிஞ்சுக்கிறேன். இல்ல இதுல இன்னொரு அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஏதாவது நடந்து போச்சுன்னா மதிமாறன் தான் கொலை பண்ண பாஜக ஆளு மாநிலங்கள்ல தான் நடக்குது. வந்துச்சு. பாஜக ஆளு மாநிலங்கள்ல தான் நடக்குது. இதை வந்து நான் மறுக்கிறேன். மறுத்து உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. இது தவறான விஷயம். பிஜேபி வந்து கொலை பண்ணுச்சுன்னு எப்படி சொல்லலாம் அவரு? இந்து அமைப்புகள் இப்ப பிஜேபி சொன்னீங்கல்ல, அந்த நான் எதிர்க்கறதை பிஜேபி ஆதரவு தவறா பேசக்கூடாது. ஒரு நான் வாபஸ் வாங்கி பிஜேபி இல்ல குஜராத்ல கூட தலித்துகளை அடிச்ச பொழுது ஜீப்ல கட்டி அடிச்ச போது அதுல ஒரு இஸ்லாமியர் இருந்ததா உங்களுக்கு எஃப்ஐஆர்ல பதிவாயிருக்கு. இல்ல அவர் மதிமாறன் வாபஸ் வாங்குறாரு. அந்த பிஜேபி அது பிஜேபி இல்ல, இந்து அமைப்புகள் பஜ்ரங் தள் போன்ற இந்து அமைப்புகள். அதுதான் நம்ம அதற்குள்ள வேண்டாம். திரு நாராயணன் அவர்கள், நீங்க மறைமுகமாக, ஏன்னா பசு குறித்த உங்களுடைய ஐடியாலஜி பார்வை என்பது வேறு, மறைமுகமாக இந்த நீங்க வந்து ரொம்ப நுட்பமா அந்த இடத்த வந்தீங்க. சந்தையில் விற்கப்படுவது நீங்க அதை கிளாரிட்டியோட சொல்லுங்க நீங்க, நானும் அதே இடத்துல தான். ஆனால் இது மறைமுகமாக மாட்டு இறைச்சி உண்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கை ரொம்ப நுட்பமாக கொண்டு வந்திருக்கிறீங்க. மறைமுகமாக ஒரு அரசாங்கம் இந்த சமுதாயத்திலே நடக்கக்கூடிய ஒரு இன அழிப்பை, காளை மாடே அது இன அழிப்பு நடக்கிறது, ஜல்லிக்கட்டு நடக்காததுனாலன்னு நாம் தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சிகளிலும் சொன்னாங்க. இன்னைக்கு இது சார்பாக பேசுகிறவங்க கூட இந்த லோக்கல் இனம், அதாவது நம்முடைய இனம் அழிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அந்த இனம், நம்முடைய இனம் அழிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் தொடர்ந்து இப்போ வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின் அடிப்பு, இது எல்லாமே ஒரு ஆய்வின் அடிப்படையில் கோர்ட்டிலையும் சமர்ப்பித்து கிட்டத்தட்ட இந்த நாட்டில் 35% மேலே 10 வயதுக்கு குறைவான மாடுகள் தான் கடத்தப்படுகின்றன, கொல்லப்படுகின்றன. இல்ல ஒரு நிமிஷம், நாம இப்ப மாடு பத்தி பேசிட்டு இல்ல, அதுக்கு நான் வரேன். நோட்டிபிகேஷன்ல ஒட்டகம், அதுக்கும் வரேன் நான் அதுக்கும் வரேன். அப்போ பங்களாதேஷுக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய 10 வயதுக்கும் குறைவான மாடுகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரன்னிங் இன்டு செவரல் லேக்ஸ் crores. இந்த மாதிரி நம்முடைய இன அழிப்பை தடுக்கக்கூடாது, இதுதான் முக்கியம்னு போராடின தமிழ் மாணவர்கள், அவர்களே இன்றைக்கு அன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அவங்க செஞ்ச விஷயத்துக்கு, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. ஒன்று, நீங்க ஏறுதழுவுதல் குறித்து பேசினதுனால சொல்றேன், சங்க இலக்கியங்களிலும் ஏறுதழுவுதல் குறித்த பார்வை இருக்கிறது. ஆனால் சங்க இலக்கியங்கள்ல மாட்டிறைச்சி உண்பதற்கு எதிரான, காளைகளை உண்பதற்கு எதிரான எந்த குறிப்புகளும் இல்லை. பண்பாடாக ஒன்றை பார்ப்பது வேறு, திரு நாராயணன் பார்ப்பது என்பது வேறு. ஆனால் என் கேள்வி இல்ல, வேண்டாம், நம்ம அதுக்குள்ள வேண்டாம். நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, ஆனா என் கேள்வி இல்ல, பேசுவோம் ஒவ்வொரு கட்டமா. ஆனா ஒரே ஒரு கேள்வி, தேவைன்னா சங்க இலக்கியம் இருப்பீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா சங்க இலக்கியத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க ஜல்லிக்கட்டு பேசுறதுனால இல்ல, சட்டத்தை பேசுறோம். சரி, நான் பேசுறேன். நான் ஒரே ஒரு கேள்வி வாருங்களேன், ஒரே ஒரு கேள்வி. காளைகள் குறைந்ததற்கான காரணம் என்பது உலகமயமாதலுக்கு பிறகு இயந்திரமாக மாறியதுதான் காரணம்ன்றதுதான் ஆய்வுகள் சொல்வது. இறைச்சி என்பது அது காரணம் இல்ல, அப்படி ஒரு ஆய்வே வரல. காளைகளின் மூலமாகத்தான் நம்முடைய பசுவாகட்டும் இந்த இனம் வந்து விருத்தியாகின்றது. அதுதான் டிராக்டர் வரத்திற்கு எண்ணிக்கை குறைந்தது. அவர் சொல்ற இறைச்சினால இல்ல, இறைச்சினால நான் சொல்லல சார், நான் சொல்றேன் கேளுங்க. 10 வயசுக்குள்ள இருக்கிற மாடுகள் காணாமல் போவதற்கு காரணம் என்ன? இவ்வளவுதான் திரு அர்ஜுன் ஒரே ஒரு செய்தி அவர் சொன்னதுல, இன்னைக்கு பசு வந்து காளைகள் வந்து சேர்றதுனால கருவுறும். ஆனா இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற கோமாதாக்கள் கருவுறுவதே ஜெர்மானிய மாடுகள் கிட்ட இருந்து விந்துகள் வாங்கி தான் கோமாதாக்கள் அரசு அதை செய்யுது. இந்த வாதத்தில் வரவேற்கிறேன். திரு அர்ஜுன் சம்பத், மக்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்க முடியுமா? ஏன்னா இந்த புதிய நிபந்தனைகள் மாட்டு இறைச்சி சாப்பிடுபவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான். முதல்ல அதை ஆதரிக்கிறீங்களா நீங்க? ஏன்னா அதற்குள்ள ஒரு நுட்பமாக அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் சொல்லிதான் மத்திய அரசு சொல்றாங்க.
ஆனா இவர்கள் பார்ப்பது நுட்பமா இதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றாங்க. நுட்பமா ரொம்ப ஆழமா இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழகத்தில் மட்டுமல்ல, பாரத நாடு முழுக்க நாட்டு மாட்டினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய நாட்டு பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான மக்கள் எழுச்சி தமிழகத்திலே கடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வெடித்தது. அதன் பிறகு நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும், பசுமாடை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம். அதோடு மட்டுமல்ல, நாட்டு விவசாயத்திற்கு ஆணிவேர் மாடுகள், பசுக்கள் தான். நல்ல இயற்கை உரம், இயற்கை விவசாயம், இதெல்லாம் இந்த கால்நடை வளர்ப்பிலே தான் இயற்கை உரம் இதெல்லாம் கிடைக்கும். சரி, நான் தமிழகத்தினுடைய நாராயணன் அவர்களிடம் ஒரு குறுக்கீடு கேட்டேன். என் கேள்வி, இப்ப அந்த பட்டியல்ல இப்ப அந்த பட்டியல்ல திரு அர்ஜுன் சம்பத் முழுமையாக கொல்லப்படுகிறது. இப்போ திரு அர்ஜுன் சம்பத், ஒட்டகம் அந்த பட்டியல்ல இருக்கா இல்லையா? சொல்லுங்க, அதற்கு உங்கள் விளக்கம் என்ன? இப்ப ஒட்டகம், அதற்கு உங்கள் விளக்கம் என்ன சொல்லுங்க. அதற்கு ஒட்டகம், எருமை, அந்த ஒட்டகத்துக்கு சொல்லுங்க, எல்லாமே அதுல வருது. அது சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டு தெருக்கள்ல ஒரு கண்ணீருக்காக அதுதான் சொல்றேன். அதுதான் அது எப்படி, அதைத்தான் நான் கேட்கிறேன். அதுதான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல அன்றாடம் மாடுகள் கண்ணீர் வடிக்கின்றன. கேரளாக்கு எடுத்து செல்லப்பட்டு வெட்டப்பட்டு இறைச்சிக்காக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய கோரிக்கை. இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. இதுல மாடுகளை பராமரிக்க முடியல, வத்தன கறவையை விற்கிறாங்க, வயதான மாடுகளை விற்கிறாங்கன்னா அதை பராமரிப்பதற்கு கோசாலைகள் அமைக்கப்பட வேண்டும். அரசாங்கம் கோசாலை அமைக்கப்பட வேண்டும், அதுக்கு நிதி ஒதுக்க வேண்டும். ஆலயங்களிலே கோசாலைகள் அமைக்கப்பட வேண்டும், அதற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இந்த நிலையெல்லாம் உருவாக வேண்டும். இதுதான் நீண்டகால கோரிக்கை. இதுல ஒண்ணும் மறைமுக செயல் திட்டம் எல்லாம் இல்ல. நாடு முழுக்க பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லித்தான் பிஜேபி ஓட்டு கேட்டுச்சு. உங்க ஸ்டாண்டுக்கும் பாஜக ஸ்டாண்டுக்கும் வேறுபாடு, மத்திய அரசு ஸ்டாண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இது முழுக்க திரு அர்ஜுன் சம்பத் தடை சட்டம் இல்ல. திரு அர்ஜுன் சம்பத், இது உணவு தடை சட்டம் அல்ல. இத இந்த திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும், குறிப்பாக தமிழகத்தினுடைய செயல் தலைவர், திமுக செயல் தலைவர் இதை மத பிரச்சனையாக, கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் இதை மத பிரச்சனையாக மாற்றி முஸ்லிம்களை தூண்டிவிட்டு அதை உணவு பிரச்சனையாக மாற்றி மத கலவரத்திற்கு வித்திடுகிறார்கள். இந்த சட்டம் மத பிரச்சனை அல்ல, இந்த சட்டம் உணவு பிரச்சனை அல்ல, இந்த சட்டம் மிருகவதை தடை சட்டம், இந்த சட்டம் விவசாயிகளை பாதுகாக்கின்ற சட்டம், இந்த சட்டம் நாட்டு மாடுகளை, நாட்டு பசுக்களை பாதுகாக்கின்ற சட்டம், கால்நடை செல்வத்தை பாதுகாக்கின்ற பேசுவோம். திரு ஷானவாஸ் அவர், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட சொல்வது இஸ்லாமியர்களை ரொம்ப சுருக்கி பார்க்கிறார்கள் திமுகவினர், திராவிட கட்சியினர், இஸ்லாமியர்களை தூண்டி விட்டுட்டாங்கன்ற ஒரு விமர்சனம். இல்ல, முதல்ல இது வெறும் இஸ்லாமியர் பிரச்சனையா சுருக்கிறதே முதல்ல அபத்தம் தான். இது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமே மாட்டுக்கறி சாப்பிடுவார்கள். இஸ்லாமியர்கள் எனக்கு தெரிந்து பல பேர் மாட்டுக்கறியை சாப்பிடாதவர்கள் இருக்காங்க. என் குடும்பத்தில் என் பாட்டி 93 வயது வரை வாழ்ந்தார்கள். கடைசி வரைக்கும் மாட்டுக்கறி தொடவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. இன்னும் என்னுடைய நண்பர்கள் குடும்பத்தில் பல பேர் மாட்டுக்கறி சாப்பிடாதவர்கள் இருக்கார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த ஆதிக்க சாதி சமூகத்தை சார்ந்த பல நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னோடு மாட்டுக்கறி உண்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பார்க்கிறோம். எந்த சமூகம் நீங்க கோமாதா என்று கும்பிடுவார்கள் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த சமூகத்தை சார்ந்த பல பேர் மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள். எந்த சமூகம் மாட்டுக்கறியிலேயே ஊறி திளைத்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கோமோ அந்த சமூகம் மாட்டுக்கறியை தவிர்க்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதனால இது உணவு முறை. இதை மத பிரச்சனையா முதல்ல சுருக்கக்கூடாது. இதுல ஏன் மதம் வருது அப்படின்னா, முஸ்லீம்கள் தங்களுடைய மத நம்பிக்கையினுடைய ஒரு கூறாக பலியிடுவதை வைத்திருக்கிறார்கள். பக்ரீத் வந்தா பலியிடுவாங்க. அது மாடை மட்டும்தான் பலியிடுவாங்கன்னு இல்லை, ஆடு, மாடு, ஒட்டகம் எதை வேணாலும் பலியிடலாம். இந்த மூன்றுல அதுல இன்னைக்கு பலியிடுங்க. இன்னைக்கு ஒட்டகத்துக்கு சேர்த்து தடை போட்டிருக்கீங்க. இப்போ ஒட்டகத்துக்கு தானே சேர்த்து தடை போடுறீங்க. சட்டத்தில் அப்படி ஒரு வழிமுறையே இல்லை. நீங்க மாடுகளை பலியிட வேண்டும். குர்ஆன்ல சொல்லி இருக்கு. குர்ஆன்ல ஏற்றி பேசி இருக்கு. குர்ஆன்ல சொல்லி இருக்குதான்னு கேக்குறீங்க. குர்ஆன்ல சொல்லி இருக்குதா இல்லங்கறத பத்தி முஸ்லிம்கள் கவலைப்படட்டும். எல்லா கோயில்களிலும் குலதெய்வ வழிபாட்டு கோவில்களில் இந்து மக்கள் மாடுகளை பலியிடுகிறார்களா, ஆடுகளை பலியிடுகிறாரா இல்லையா? எத்தனை புகைப்படங்கள் நான் காட்டட்டும். அப்படியே சாமி சிலைக்கு முன்னாடி தலைகள், மாட்டு தலைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சும்மா அந்த மாதிரி உங்களுக்கு போய் அந்த மாட்டை போட்டு போட்டோ எடுக்க கூடாது. என்ன பேசுறீங்க சார்? அப்படி
கோயில் வாசல் வச்சிருக்காங்க. திரு நாராயணன் அவர்கள் மாடுகளை வெட்டி பலியிடுகிறார்களான்ற இது தவறான விஷயம். இந்த நாட்டில் நடக்கிற நிதானமா போகலாம். நம்ம நிதானமா விவாதிக்கிறோம். அர்ஜுன் சம்பத் மதிமாறன் அவர்களிடம் அர்ஜுன் சம்பத் ஏதாவது மேடையில பேசுறது நீங்க லைவா ஒளிபரப்புறீங்களா? அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அததான் நான் சொல்றேன், காத்திருங்கள். அர்ஜுன் சம்பத் மேடையில பேசுற கேள்விக்கு இல்ல, நீங்க மேடையில பேசுறதுக்கு லைவா நீங்க காத்திருங்க. அர்ஜுன் சம்பத் செய்கின்றீர்கள். அவர் சவுண்ட குறைங்க முதல்ல. காத்திருங்க சார், வேண்டாம். நம்ம ஆரோக்கியமா விவாதிக்கிறோம். நம்ம ஆரோக்கியமா விவாதத்தை நகர்த்தணும். அர்ஜுன் சம்பத் காத்திருங்க. உங்க கேள்வி வருகிற போது பதில் சொல்லலாம். மதிமாறன், உங்களிடம் நேரடியா வரேன். சரி, பேசுவோம். நம்ம எல்லா கருத்துக்களையும் பேசுவோம். மதிமாறன், இந்துக்களோட இடஒதுக்கீடு ஜாதி இல்லையா? இஸ்லாமியர்கள ஜாதி இல்லையா? என்ன பேசுறீங்க? அர்ஜுன் சம்பத், நீங்களும் காத்திருங்க. உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கான நேரம் வருகிற போது உங்கள் பதில சொல்லுங்க. ஒவ்வொருத்தராக பேசலாம். நம்ம ஆரம்பத்துல எவ்வளவு ஆரோக்கியமாக ஜல்லிக்கட்டு காத்திருங்க. திரு அர்ஜுன் சம்பத், அவரு காத்திருக்க மாட்டாரு. திரு மதிமாறன், ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டங்களின் போது கூட காளைகளை பாதுகாக்கணும்ன்ற கோஷம் தான் முன்வைக்கப்பட்டது. அதுதான் திரு நாராயணன், அதைத்தான் நாங்க செய்யறோம் அப்படின்றார். இது தமிழர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கைன்னு சொல்றேன். இது முதல்ல அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால இன்னொன்னு சொல்லிடுறேன். ரொம்ப தந்திரமா அவர் இவராகட்டும் அல்லது நாராயணன் ஆகட்டும் அர்ஜுன் ஆகட்டும் ரொம்ப திட்டமிட்டு இந்த விவாதத்தில் நான் கலந்துருக்கிறேன். என்னையை தவிர்த்து விட்டு ஷானவாஸ்ங்கிறவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்னு பார்க்காம அவர் முஸ்லீமா மடை மாற்றி ரெண்டு பேரும் கார்னர் பண்றாங்க பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே மோசமான அரசியல். இதுதான் இங்க நடக்குது. இதை நான் வன்மையா நாராயணன் இதை நான் வன்மையா அர்ஜுன் சம்பத் காத்திருங்க. தயவு செய்து காத்திருங்க. ஒவ்வொருவரும் பேசலாம். காத்திருங்க. திரு மதிமாறன், முதல்ல என்னோட கண்டனத்தை வன்மையா நான் பதிவு பண்ணிருந்தேன். இன்னொன்னு, ஜல்லிக்கட்டு பிரச்சனையின் போது காளைகளை பாதுகாக்கணும்னு சொன்ன போது அதை எதிர்த்தது யாரு, அதற்கு தடை போட்டது யாரு, அல்லது அந்த தடையை உடைக்காம பாதுகாத்தது யாருன்னா இதே பிஜேபி அரசு தான் பண்ணுச்சு. அதற்காக தனி சட்டம் போட்டு ஒரு மாநில அரசு தனி சட்டம் போட்டு கொண்டு வர அளவுக்கு நெருக்கடியை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே பிஜேபி தான். காளைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஜல்லிக்கட்டு நடத்தப்படுதோ அல்லது ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறதுக்காக காளைகள் பாதுகாக்கப்படுதோ ரெண்டாவது. ஆனா நாட்டு மாடுகள் நாட்டு காளைகளை பாதுகாக்கணுங்கிற கோரிக்கையோடு ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் வந்தபோது அதை கூட இவர்கள் ஆதரிக்கல, அதையும் எதிர்த்தாங்க. அப்பவும் விளக்கம் கொடுத்தாங்க. அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா ஜல்லிக்கட்டில் காளைகள் துன்புறுத்தப்படுது, அதுக்காக தான் இதே நாராயணனோட நானும் நாராயணனுமே பேசியிருக்கிறோம். அப்ப அவரே அதை பேசியிருக்கிறாரு. அப்பவும் இதை எதிர்த்தவங்க தான். ஜல்லிக்கட்டு அதை நியாயப்படுத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்ல, அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. சுப்ரீம் கோர்ட் சொன்னதை இங்க எல்லாரும் எதிர்த்தாங்க, நாராயணன் ஆதரிச்சாரு. அதுதான் நான் வந்து எதிர்க்கிறீங்களா இவர் சொல்றவங்க நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சட்டத்தை மதிக்கிறது இல்ல நான் கேட்கிறேன். ஆனால் அதையும் சட்ட ரீதியாக அணுகி பில்லா வந்து மாநில அரசு 3 வருஷமா பிஜேபி அரசு சொல்லி மாநில அரசு அன்னைக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து கேட்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது. அதனால வர்ற சட்டம்
இந்த முறை பிஜேபி அரசு வந்த பிறகு இல்ல. நாங்க சொன்னோம் எல்லா காலகட்டத்திலும் போராட்டம் நடந்தது. எல்லா சட்டம் வராம இங்க கலைய மாட்டோம்னு சொன்ன பிறகு வந்தது சட்டம். பிஜேபி கொண்டு சட்டம் நடக்குது. போராட்டத்தை கொச்சைப்படுத்துறாங்க. போராட்டம் நடந்தது. போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது இன்னைக்கு இப்போ நம்ம மாடை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் நான் மாட்டை அடித்து கொன்று தின்பேன் அன்னைக்கு சொன்னோம். இது மாட்டுக்கறி பிரியாணி தான் போட்டு கொடுத்தோம். ஏங்க ஜல்லிக்கட்டுக்கு மாட்டுக்கறி பிரியாணி போட்டு கொடுத்தோம் சொல்றாங்க பாருங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மாட்டுக்கறி பிரியாணி தான் வழங்கப்பட்டது. நம்ம திரும்ப திரு நாராயணன் பாதுகாக்கிறது மாதிரி திரு நாராயணன் உணவு பண்பாட்டை நான் நேரடியான என் கேள்விக்கு வரேன். மக்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்க முடியும். என்ன அதுக்குள்ள என்ன ஒரு நுட்பமான இப்பதான் சொல்றீங்க. நல்ல உணவாக மக்களுக்கு போக வேண்டும் என்று அரசு கண்டிப்பாக மாட்டுக்கறி உணவு ஒத்துக்கிறாரு. அப்போ நீங்க இல்ல 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 திரு நாராயணன் ஒரு பொருள் இப்ப நூடுல்ஸ் வருது அப்படின்னா நூடுல்ஸ் மீண்டும் அமலாக்கப்படணும்னா இதெல்லாம் செஞ்சுட்டு உள்ளுக்கு வாங்கன்னு தான் கோரிக்கை வைப்பீங்க. ஆனா இது அப்படி இல்ல, நிரந்தர இல்ல. திரு நாராயணன் இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிந்துரைகள் நிபந்தனை எல்லாம் இருக்குல்ல, ஒரு விவசாயி நிபந்தனை சட்டமா இருக்கு, அவ்வளவு விதிகள். ஒரு அரசு இவ்வளவு தூரம் ஒரு சாமானியனுடைய தட்டுக்குள் வந்து இறங்கிருச்சு, தன்னுடைய சட்டத்தை கொண்டு வந்து இறக்கிருச்சு. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பரிந்துரைகள் என்ன என்ன மெக்கானிசம் இருக்குதா இல்லையா? இல்லங்க. ஏன் இல்ல? இல்ல இது மறை இல்ல. அர்ஜுன் சம்பத்தினுடைய குரலை ரொம்ப லாவகமாக சட்டத்தின் துணை கொண்டு நிறைவேற்றி இருக்கிறீர்கள். இல்லங்க, நான் என்ன அவ்வளவுதான். அது திரு அர்ஜுன் சம்பத் குரல் தான் அது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பசுவதை தடை சட்டம் தமிழகத்துல இருக்குதா இல்லையா? மாட்டுக்கறி திருவிழா நடத்துனவங்க தைரியம் இருந்தா பசுக்கறி திருவிழா நடத்த சொல்லுங்க, நடத்த சொல்லுங்க. மாட்டுக்கறி சாப்பிடுறோம்னு சொல்றவங்கள பசுவை வெட்டி கொன்று சாப்பிடுவேன்னு சொல்ல சொல்லுங்க. சொல்ல சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், சொல்ல சொல்லுங்க. சட்டம் இருக்குது, சாவடிப்பீங்களா? சட்டம் இருக்குது, சட்டம் இருக்குது. சட்டம் தான் இருக்கு. மத வழிபாட்டுக்கு அறுக்கலாம்னு சட்டம். மிருகவதை தடை திருவிழான்னு சொல்றாங்க, பசுக்கறி திருவிழா அதே சட்டத்துல தான் இருக்கு. உங்களுக்கு முடிஞ்ச கோர்ட் வழியா மதிக்க மாட்டீங்க, இந்த நாட்டினுடைய மக்களை மதிக்க மாட்டீங்க. பன்னிக்கறி திருவிழா நடத்துங்களே சார், சந்தோஷம். நடத்துங்களா, தாராளமா நடத்துங்களா. பன்னிக்கறி நடத்துங்களா. எங்க அரபு நாட்டுல கூட வச்சு விக்கிறாங்க பன்னிக்கறிய. எவனுக்கு தேவையா அவன் போய் சாப்பிடுறான். உங்களுக்கு தேவைன்னா வாங்க, நான் வாங்கி தரேன். பன்னிக்கறி எவ்வளவு வேணும், எத்தனை கிலோ வேணும்? சிறுத்தைகள் சார்பில் நடத்துங்க. பன்னிக்கறி உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? சாப்பிடுறாங்களா? யாரும் தடுக்கல. பன்னிக்கறிய சாப்பிடாதீங்கன்னு முஸ்லிம் பேச ஒரு நடத்தல. முஸ்லிம் தமிழுக்குள்ள சொல்லுவாங்க, தமிழுக்குள்ள சொல்லிக்குவாங்க பன்னிக்கறி சாப்பிடாதீங்க. ஆனா சாப்பிடுறவங்க தட்டையை போய் புடுங்க மாட்டாங்க, சட்டம் போட்டு தடுக்க மாட்டாங்க. மன்னராட்சி நடக்கக்கூடிய இஸ்லாமிய நாட்டுல கூட அப்படி சட்டம் இல்ல, கடைகள் இருக்குது. சாரியெல்லாம் காட்றேன். அர்ஜுன் சம்பத்தும் நாராயணனும் இல்ல எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் பன்றிக்கறிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க சார், நீங்க வாங்க, உங்களுக்கு வாங்கி தரேன். பன்றிக்கறி எத்தனை கிலோ வேணும் நான் வாங்கி தரேன். வாங்க. பன்றி இறைச்சி இஸ்லாமியர்களுக்கு தான் தடை விதிக்கப்பட்டிருக்கு, மத்தவங்களுக்கு இல்ல. இப்ப அர்ஜுன் சம்பத்தும் நாராயணனும் பன்றி இறைச்சி சாப்பிடுறதா இருந்தா தடை இல்ல. யார அவங்களை தடுக்கிறா? என்ன பிரச்சனைனா அடுத்த மதக்காரன் என்ன சாப்பிடுறோம்னு இவங்க சொல்றாங்க, மத்தவங்க சாப்பிடுறத தடுக்கிறதே கிடையாது. பன்றி இறைச்சில தடை செய்யப்பட்டிருக்கு, சாப்பிட முடியாது. கிடையாதுங்க. பன்றி இறைச்சி இந்தியாவில் சட்டத்தை மதிக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போற ஏரியா, ஹஜ்ஜுக்கு அந்த அந்த ஃளைட்ல இந்து போனா சாப்பிட கூடாதா இல்லையா? அவ்வளவுதான். ஹஜ்ஜுக்கு போற ஃளைட்ல எங்க இந்து போவா? ஏன் போக கூடாது? ஹஜ்ஜுக்கு முஸ்லிம் தாங்க போக முடியும். என்ன அடிப்படை அறிவு இல்லாம பேசுறீங்க? நீங்க அரேபியாக்கு யாரும் போக மாட்டாங்களா? அரேபியா எல்லா யாரும் சொல்றேன். நீங்க அரேபியா போற எல்லா யாரும் நான் முஸ்லிம்ஸ் ஹோட்டல்ல போர்டு போட்டு போக் ஷாப்னு போர்டு போட்டு எல்லா ஷாப்பிங் மால்ல அரபு நாடுகள்ல இருக்கு. நான் வாங்கி தரல. ஒரு பன்றி மசூதிக்குள்ள நுழைஞ்சதுனால 1500 பேர் இறந்தார்களா இல்லையா? இது என்ன யார் பேசுறது கேட்க மாட்டேங்குது. இல்ல யாரும் அதுதான் மீண்டும் நம்ம எந்த நோக்கத்திற்காக அர்ஜுன் சம்பத் காத்திருக்க விளம்பர இல்ல நீங்க எல்லாம் மாடுகள் பார்த்ததுன்னா கேலி பண்ணணும் நம்மள. அப்படி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேச வேண்டியிருக்கிறது. பார்க்க கூடாது, கொலை பண்ணணும் இல்ல நம்ம கருத்தின் மீது இந்த தர்க்கத்தை வைத்தால் ரொம்ப ஆரோக்கியமாக போக முடியும். அது தனி மனித தாக்குதலாகவோ அல்லது வேறு நோக்கங்களுக்காக இந்த தலைப்பு திரும்புகிறது என்றால் நம்ம ஆழமான ஒரு பார்வையாளர்களுக்கு தர முடியாது. ஆனால்
விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த தடை என்பது யார் மீதான தாக்குதல், மாட்டிறைச்சிக்கான இந்த தடை விலங்குகள் நலன்தான் இதுல பிரதானமாக இருக்கிறதா அல்லது பெரு வணிக பலன் பிரதானமாக இருக்கிறதா? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருக்கிறேன். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். இறைச்சிக்காக பசுக்களை விற்க வாங்க தடை, அதனுடைய நீட்சி தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த புதிய கட்டுப்பாடுகள் யாருக்கு எதிரானது, இதற்குள் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இது பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். திரு மதிமாறன், உங்களிடமிருந்து இது யார் மீதான தாக்குதல்? ஏன்னா திரு ஷானவாஸ் சொல்றார், இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து பார்க்காதீங்க, எல்லா சமூகத்திலும் மாட்டிறைச்சி சாப்பிடுகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இது எதற்காக ஒரு அரசு கையில்? இது நீங்க வந்து இந்திய அரசியலில் மாடுக்கும் மாட்டிறைச்சிக்கும் ஒரு முக்கிய பாத்திரம் இருக்குது. மாடு புனிதம். உலக நாடுகளில் நீங்கள் அசைவ உணவுன்னு சொன்னீங்கன்னா எந்த நாடாக இருந்தாலும் எல்லா நாடுகளிலும் அசைவம்னா பிரதானம் முதல்ல வந்து மாடு தான். ஆனால் இந்தியாவில் மாட்டிறைச்சி என்பது இஸ்லாமியர்கள் வருகைக்கு முன்னாலே அது ஒரு ரகசிய உணவு, தீண்டாமைக்கான உணவு. மாட்டுக்கறி சாப்பிட்றவனை தொடக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிட்றவன் வந்து மற்றவங்கள விட இழிவானவன்னு சொல்லி மாட்டுக்கறியை வைத்து இங்கே தீண்டாமை கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம் உலகத்திலேயே உணவில் சாதியும் தன் சொந்த மத மக்களையே இழிவாக பார்க்குற கண்ணோட்டமும் இந்திய சமூகத்தில் இருந்தது. மாட்டுக்கறிக்கு அப்படி இருந்தது. இன்றைக்கி தான் இஸ்லாமியர்களுக்கு அதான் பயன்படுத்துகிறாங்களே தவிர இந்திய சமூகத்தில் மாட்டுக்கறி வச்சு தான் சாதிகள் கட்டமைக்கப்பட்டது. இருங்க, அப்படி தான் இருந்திருக்கு. இன்னைக்கு இது எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை மாட்டுக்கறி தடை, மாட்டுக்கறி என்பது ஒரு குறியீடு. இந்த குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம். ஷானவா சொன்ன மாதிரி நண்பர்களோட சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றதுல இருந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க, அது பிரச்சனை கிடையாது. குடும்ப பழக்கம், வீட்டில் சமைத்து உண்ணுவது தான் மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம். அந்த வீட்டில் சமையல் செய்து சாப்பிட்ற பழக்கம் என்பது இயல்பான உணவு முறையாக இந்திய அமைப்பு, இந்திய சமூகத்தில் யாருக்கு இருக்குன்னா, அது தலித் மக்கள் பெரும்பான்மையாக, அதுக்கு பிற்பாடு வந்து இஸ்லாமியர்கள் இருக்குது. இப்போ இந்த அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் என்ன பழக்கம் இருக்குன்னா, அசைவ உணவு சாப்பிடுவாங்க, ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. அப்போ சைவ உணவை வலியுறுத்துகிற இந்து சமுதாயத்தில் மேல் சாதியாக இருக்கிறவங்க சைவ உணவுக்கு தடை அவங்க ஒருபோதும் கோர்றதில்லை. ஏன்னா மிக பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் மீதான செல்வாக்கை வைத்துக்கொண்டு இங்கே இந்து அமைப்பை கட்டமைப்பது தான் பெரும்பான்மையை வரலாற்று ரீதியாக அப்படி தான் நடக்குது. இன்னைக்கு பிஜேபி போன்ற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க எதன் மூலமாக வராங்கன்னா, பிசி அரசியல், பிசி உணவு பண்பாடு, பிசியோட பழக்கம், அதன் மூலமாக வருவது. மோடியே ஒரு பிற்படுத்தப்பட்ட குறியீடு தான் வரார். மோடி ஒரு ஆதிக்க ஜாதியர் கிடையாது. அப்போ மாட்டுக்கறி சாப்பிடாத மக்கள், அசைவம் சாப்பிடுகிற மக்களை தனக்கான வச்சுக்கிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்ற மக்களை எதிராக நிப்பாட்டிட்டு இங்கே மாட்டுக்கறி சாப்பிடாத மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அவங்கள ஓட்டரா மாற்றி அவர்களுக்கு எதிராக சித்தரிப்பதில் இந்த மாட்டுக்கறி பிரச்சனையில் இந்தியா முழுக்க யார் இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக குஜராத்தில் எந்த மோடி வந்து எந்த ஊர்லேருந்து இந்துத்துவ சக்திகள் வளர்ந்து இந்தியாவுக்கே ஒரு அடையாளம் இந்து சக்தி இருந்த ஊர்லேயே இந்தியாவே குலுங்குவது மாதிரி அந்த ஊரை அடிச்சு தூள் கலப்பி ஒரு புரட்சிகர போராட்டம் போன முறை வந்து அங்க இருந்த தலித் மக்கள் போராட்டம் நடத்தினாங்க, மாட்டு இறைச்சி ரோட்ல போட்டு. அது என்னன்னா, முழுக்க இந்து சமூகம் இஸ்லாமியங்கிற பேர்ல அவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குவது தலித் மக்களை தான். இன்னைக்கு கடைசியா ஒன்று சொல்றேன், தலித் மக்கள் இன்னைக்கு இந்து சமூகத்தில் பொருளாதார பிரச்சனை, ரூபா நோட்டு செல்லாது, விவசாய பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் தன் சொந்த வீட்டில் உயிர் வாழ்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டவர்களாக 2 சமூக மக்கள் பிஜேபி அரசு வந்திருக்குது. அவங்க வீட்டில் அவங்க உணவை சாப்பிடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களும் சொந்த வீட்டில் வாழ்வதற்கு கூட அஞ்சி வாழ்ற சூழலை இவங்க ஏற்படுத்தி. இது யார் மீதான தாக்குதல் என்கிற போது இஸ்லாமியர்களுக்கு, தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல். அப்படிதான் சொல்லுவாங்க. பிஜேபியை பிடிக்காதவங்க யார் சமீபத்தில் அதிக அளவில் உத்தரப்பிரதேசத்தில் வாக்களித்தார்களோ, பிஜேபியை பிடிச்சவங்க குறுக்கிட்டு யார் வாக்களிக்க கூடாது என்று நினைத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தலித்து மக்களும் இஸ்லாமியர்களும் வாக்களித்து மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்யறதுனால அவங்க பக்கம் பரிவாக இருக்கிற மாதிரி நரி மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். ஐ இக்னோர் தம். இந்த விஷயம் யார் மீதான தாக்குதல்னு கேட்டீங்க, கட்டுப்பாடுகள். ஏன்னா நான் அதை இக்னோர் பண்ணுறேன். மதிமாறன் பேசுனதெல்லாம் ஐ இக்னோரிம். அவருடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஐயோ இவ்வளோ ஓட்டு வந்துருச்சே, ஐயோ யூபியில் இவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்தாங்களே பிரச்சனை. அதுதான் இப்போ எல்லாருமே, எல்லா கட்சிகளும் கூட இந்தியாவில் முரண்பாடான கருத்துக்களை கொண்டவர்கள் கூட ஒன்றாக இணைவதற்கான காரணம்
ஜாதி அரசியல் செய்து கொண்டிருந்தால் கூட அவங்க கூட சேர்றாங்கன்னா அதிகாரம், இந்த அதிகாரம் யார் மீதான கலாச்சாரம் மேம்படுத்தப்படும் தாக்குதல்? என்பதனாலதான் யார் மீதான தாக்குதல்னா இடைத்தரகர்கள் மீதான. சட்டவிரோதமாக இந்த நாட்டினுடைய விவசாயத்திற்கு பெரிதும் துணை நிற்கிற காளை, பசு போன்ற மாடுகளை சட்டவிரோதமாக கடத்தி கேரளாவிலும் மேற்கு வங்காளத்திலும் வழியாக பங்களாதேஷுக்கு சென்று அங்கே நம்முடைய சொத்துக்களை கடத்தி சென்று கொலை செய்வதன் மூலமாக இந்த நாட்டில் நம்முடைய மாடுகளுடைய இன அழிப்பை செய்பவர்கள் மீதான நான் முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அவர்கள் மீதான தாக்குதல். 2 பேருக்கு இது நல்ல விஷயம் நடக்குது, விவசாயிகளுக்கு நல்ல விஷயம் நடக்குது, அதே போல மாடுகளுக்கு நல்ல விஷயம் நடக்குது. இறைச்சிக்கான ஏற்றுமதி அவ்வளவு லட்சம் கோடி இருக்கிறது. அதுல நீங்க கடத்தல்ன்றது ரொம்ப விஸ்தாரப்படுத்தி சொல்றீங்களே. கடத்தல்ன்றது வந்து அவ்வளவு பெரிதா நடந்துட்டு இருக்கு. உண்மை. அதைத்தான் நான் முதலே சொன்னேன். என்கிட்ட ஃபுல்லா டேட்டா சொன்னாலும் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி திரு ஷானவாஸ், ஃபுல் டேட்டாஸ் கொடுக்குறேன். இது அவர் சொல்வது வந்து இஸ்லாமியர்களோ தலித்துகளோ யாருமே கிடையாது, இடைத்தரகர்கள் தான். அப்படிதான் உச்சநீதிமன்றத்திலேயே அந்த ஆர்குமெண்ட் போச்சு. அதாவது குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இப்போ பசுவதை தடை சட்டம் என்பது அமலில் இருக்கிற மாநிலங்களில் கூட அந்த சட்டம் வந்து யாருடைய கைகளுக்கு போயிருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு விவசாயி வந்து பண்ணை வைத்து பால் கறந்து விற்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் மாட்டை கொண்டு போகிறார், அதற்காக வாங்கி கொண்டு போகிறார், வாங்கிய ரசீதை காட்டுகிறார், ரசீதை வாங்கி பிடுங்கி போட்டுட்டு அவரை அங்கே உயிரோடு அடித்து கொள்றாங்க. அப்போ இந்த சட்டவிரோத குழுக்களுக்கு, கும்பலினுடைய கைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற சட்டங்கள் தான் இதெல்லாம். வேற இதை தவிர இது எதுவும் நடக்க போறதில்ல. அவர்கள் இன்னும் ஊக்கத்தோடு இந்த சட்டத்தை காரணம் காட்டி அவரவர்கள் கையில் சட்டத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடை இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது எந்த வகையிலையும் இதை முறைப்படுத்த போறதில்லை. இது முழுக்க இந்த உணவு கலாச்சாரத்தை யார் பிரதானமாக இருக்கிறார்களோ அவர்களை பாதிக்கும். மிக முக்கியமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது எக்ஸ்போர்ட் தொழிலில் நீங்க பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த ஷானவாஸ் சொன்னதுல இருந்து நீங்க ஃபுல்லா அந்த இதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து இவர் சொன்ன அந்த நபர்கள் மீதான கட்டுப்பாடுகளோட நீங்க சொல்வது சரியாக. ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வர்த்தகம் இதுல எந்த வகையிலையும் பாதிக்காது, அது இன்னும் ஊக்கம் பெறும். ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு பெரிய வன்முறைகள் நடக்குதுல வட மாநிலங்கள் முழுவதும், எந்த கறிக்கடைகள் தாக்கப்பட்டிருக்குது? சாதாரண கறிக்கடைகள், இறைச்சி கடைகள் தான் தாக்கப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுஸோ பெரிய நிறுவனங்களோ தாக்கப்படல. மாடுகளின் மீது பரிவுனா ஒரே ஒரு மாட்டை ஒரு வாரத்துக்கு வச்சு வெட்டி விற்கக்கூடியவனுக்கு மேல வன்முறையை ஏவக்கூடியவர்கள், டெய்லி பல்லாயிரக்கணக்கான மாடுகளை வெட்டி அனுப்பக்கூடியவனுக்கு மேல பெருங்கோபம் வரணும். இதுக்கு சின்ன கோபம் வந்து அதுக்கு பெருங்கோபம் வரணும்ல. ஒரு இடத்துல கூட சான்றுக்கு கூட அப்படி ஒரு தொழிற்சாலை தாக்கப்பட்டதாக, இந்த கும்பலால் தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி இல்லையா? அப்ப தாக்கப்படுறதுலாம் யாரு? டார்கெட் யார் ஆகிறாங்க? அவர்களை காப்பாற்றுவதற்கு யார் வர்றாங்க மேல இருந்து? அப்ப இதெல்லாம் பார்த்தா இது முழுக்க ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தி அந்த வர்த்தகத்தை மேலும் மேலும் செழுமைப்படுத்தி உள்நாட்டுக்குள் இதை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைச்சி கடைக்காரர்களை வந்து அடித்துக் கொள்வது, ரோட்ல இதை கொண்டு சந்தையில் விற்பதற்கு, அதாவது வயதான மாடுகளை, பயனற்ற மாடுகளை சந்தையில் போய் கொண்டு விற்கிற விவசாயிகளை நேரடியாக தாக்குவது, இதுதான் நடக்க போகுது. இந்த தாக்குதல் என்பது அப்படிப்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் மீதான தாக்குதல், இறைச்சி கடை நடத்தக்கூடிய சாதாரண அடித்தட்டு தொழிலாளிகள் மீதான தாக்குதல். அந்த சாதாரண அடித்தட்டு தொழிலாளிகளை இவர்கள் சொல்வது வந்து இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்றாங்க, இடைத்தரகர்கள், அங்க முறைப்படுத்தப்படலன்ற குற்றச்சாட்டு. அதாவது இடைத்தரகர்கள் இதெல்லாம் வந்து இவங்க வைக்கக்கூடிய வெற்று வாதங்கள். நீங்க வந்து முறைப்படுத்தப்படாத ஸ்லாட்டர் ஹவுஸை வந்து நீங்க தூக்கி போட்டு அடிப்பீங்களாப்போ? அதுதான் உங்களுடைய வன்முறை. சட்டவிரோதமா எது செஞ்சாலும் அதை வந்து நீக்கிதாங்க ஆகணும். சட்டவிரோதமா நடக்கிறத வந்து யார் நீக்கணும்? சட்டவிரோதமா நடக்கக்கூடிய செயலை யார் நீக்கணும்? யார் முறைப்படுத்தணும்? ஒரு கும்பல் போய் முறைப்படுத்துமா? மது கடைகள்லாம் அடிக்கிறாங்களே, மது கடைகள்லாம் இங்க அடிக்கிறாங்களே, ஏன் ஆதரிக்கிறீங்க? யார்? நாங்க எங்க ஆதரிக்கிறோம்? ஆதரிக்கல நீங்க. இல்ல, மது கடைகளை மதுவிலக்கு அரசு கொண்டு வரணும் சார். மதுவிலக்கு அரசு கொண்டு வரணும். மதுவிலக்கு வந்து அரசு கொண்டு வரணும். அரசுக்கு போராட்டம் கொண்டு வரல. சார் சொல்றத மாதிரி முறைப்படுத்தப்பட்டது, முறைப்படுத்தணும் இறைச்சின்னு மாற்று இறைச்சி சொல்றாங்கல்ல.
இந்தியாவில் முறையற்று வியாபாரம் எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி எங்கேயோ ரகசியமான இடத்துல தான் நடக்குது, பொது வெளியில் கிடையாது. ஆனால் முறையற்று எந்த சுகாதாரமும் இல்லாமல் மக்கள் போகிற வர சாலைகளில் ஞாயிற்றுக்கிழமையில் சோழையாருக்கும் ஆட்டை தோலை உரிச்சு வைக்கிறதும், கோழி கடைகளில் கோழி கண்டமேடிக்கு வெட்டி அங்கங்கே இருக்கிறதும், சைக்கிளில் கட்டிக்கிட்டு போகிறதும், எங்கே பார் கோழி இறைச்சி ரோட்டெலாம் விற்கிறதுங்கிறது சுகாதார சீர்கேட்டிலையும் மிக மோசமாக இறைச்சி எங்கே கட்டமைக்கப்படுதுன்னா கோழி இறைச்சி கடைகளையும் ஆட்டு இறைச்சி கடைகளும் தான். அப்போ அது குறித்து எதுவுமே சொல்லாமல் ஒரு 100 ஆட்டிறைச்சி கடை இருந்ததுன்னா ஒரு மாட்டிறைச்சி கூட கடை கிடையாது, அது எங்கேயோ இருக்குது. ரொம்ப நேரம் காத்திருக்கிறார் அர்ஜுன் சம்பத். திரு மதிமாறன் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் ஏற்றுமதி ஆகிறது, எத்தனையோ மாடுகள் வெட்டப்பட்டு ஏற்றுமதி, தோல் தொழிற்சாலை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? எத்தனை போராட்டங்களை நீங்க முன்னின்று அதற்கு எதிராக நடத்தியிருக்கீங்க திரு அர்ஜுன் சம்பத்? 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதிமாறன் அன்பு சகோதரர் மதிமாறன் அவர்கள் மிக நாசுக்காக தெளிவாக எங்கள் ஆதி திராவிட மக்கள் திருக்குலத்தோர் மீது ஒரு மிகப்பெரிய பழியை சுமத்தி இருக்கிறார். எங்களுடைய ஆதி திராவிட மக்கள், தேவேந்திரகுல மக்கள், பறையர்குல மக்கள், எங்களுடைய அருந்ததிய மக்கள் மாடுகளை காப்பாற்றுபவர்கள், மாடுகளை வளர்ப்பவர்கள், மாடுகளை பூஜிப்பவர்கள். அவர்கள் மாட்டுக்கறி உண்பவர்கள் அல்ல. யாருமே இல்லையா? கணக்கு எடுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. இந்த கேட்டு பழி சுமத்துவது அநியாயமானது, அநீதியானது. நிறைய பேர் மாடு திங்கிறவங்க எல்லா சமூகத்திலும் இருக்கிறாங்க. தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டுமே மாடு தின்பவர்கள் அல்ல. அப்படியே மாடுகளை புனிதமா பாக்குறாங்க, கும்பிடுறாங்க எல்லாம் சொல்றீங்கல்ல. மாடுகளை புனிதமா பாக்குற அந்த மக்களை ஏன் அடிச்சு கொள்றீங்க? ஏன் கோயிலுக்குள்ள அடிச்சு கொள்றீங்க? ஏன் அடிச்சு கொள்றீங்க? மக்களை அடிச்சு கொள்வானுங்களா? கட்டுப்பாடோட பேசணும். ஒரு கட்டுப்பாடு பதில் சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல நம்ம இங்க பாருங்க, தவறான இல்ல நான் கேட்ட கேள்வி ஸ்கிப் பண்ணி இல்ல இல்ல பதில் கிடையாது. இந்த அரங்கத்திலேயே அம்பலப்பட்டு விட்டது. மாட்டுக்கறி சாப்பிடுவதை இழிவாக கருதுகிற அவருடைய மனோநிலை. திரு அர்ஜுன் சம்பத் தொலைவில் இருக்கிறார். திரு அர்ஜுன் சம்பத், எந்த குறுக்கீடும் இல்லாமல் உங்க பதில சொல்லுங்க. எக்ஸ்போர்ட் பத்தி, ஏற்றுமதி இல்லாமல் உங்க அதற்கு ஏற்றுமதி தொழிலை பற்றிய உங்கள் பார்வை என்ன? தொழிற்சாலை பற்றிய உங்கள் பார்வை என்ன? திரு மதிமாறன் கேட்ட கேள்விக்கான உங்கள் பதில் என்ன? குஷ்டரோகியின் கையில் இருக்கின்ற வெண்ணெய் என்று சொன்னார். மதுவின் மூலமாக வருகின்ற வருமானத்தை அண்ணாதுரை, அதே போலதான் குஷ்டரோகியின் கையில் இருக்கின்ற வெண்ணெய், இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி மூலம் கிடைக்கின்ற வருவாய், அதை தடை செய்ய வேண்டும். மாடுகள் உயிரோடு இருந்தால், வயதான மாடுகளாக இருந்தாலும், வத்தக்கறவைகளாக இருந்தாலும், பால்வற்றிய மாடுகளாக இருந்தாலும், அந்த மாட்டினுடைய சாணம் இயற்கை விவசாயத்திற்கு பயன்படும். அந்த மாட்டினுடைய வளர்ப்பு, அந்த மாட்டினுடைய பாதுகாப்பு இந்த நாட்டிலே விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும். மாடுகளை விற்பதை விட, வெட்டுக்காக விற்பதை விட அதிக லாபம் தரும். எனவே இந்த ஏற்றுமதி மூலமாக வருகின்ற வருமானம் அது தேவையற்ற வருமானம். மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், கால்நடை செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பிஜேபி அப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்டுச்சு. அதுக்காக தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டில் இல்ல, இந்த எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு எதிராக நீங்க எத்தனை போராட்டத்தை நடத்தி இருக்கீங்க? இந்த பிஜேபி கொண்டு வந்திருக்கிற அர்ஜுன் சம்பத் நியாயமான சட்டம். ஒரு ஏற்றுமதி செய்கிற நிறுவனத்துக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்தி இருக்கிறீங்களா? முந்தி விநாயகர் கோவில், புலியகுளம் முந்தி விநாயகர் கோவில் முன்பாக மாட்டுக்கறி கடை, ஏராளமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். மாடுகள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகின்ற லாரிகளை மடக்கி காவல்துறையிடம் நான் கேட்பது பெரிய பெரிய வணிக ஏற்றுமதி கார்ப்பரேட்டா அது செயல்பட்டு கொண்டிருப்பது பற்றி பேசுறேன். அதை போய் வாங்கிட்டு வந்து நாங்க கோசாலைகளை வச்சு பராமரிச்சோம். அதனாலதான் ஜல்லிக்கட்டே நடந்தது. ஜல்லிக்கட்டு மாடுகளை நாங்கள் பாதுகாத்தோம், அதை விலை கொடுத்து வாங்கினோம்.
இப்பவும் சொல்றேன், அரசாங்கம் கோசாலைகளிலே பராமரிக்க முடியவில்லை என்று சொன்னால், மாடுகளை விற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால், இந்து மக்கள் கட்சியினுடைய கோசாலைகள், அரசாங்கத்துடைய கோசாலைகள் அந்த ஏற்பாட்டை செய்யவில்லை என்று சொன்னால், நாங்களே அதை விலை கொடுத்து வாங்கி பராமரிக்க தயாராக இருக்கிறோம். அந்த கோசாலைகள் லாபம் ஈட்டி தரும். என்னையா வாயா போயான்னு சொன்னது அர்ஜுன் சம்பத் தனிப்பட்ட முறையில் மரியாதை குறைவா சொல்லல, ஒரு பொது சொல்லாடல என்னையா வாயா போயாங்கிற பொதுவா குறிக்கிற சொல்லாதான் பயன்படுத்தினங்கிறது விளக்கம் கொடுத்தாரு. அவர் மரியாதை குறைவா நான் சொல்லல. இன்னொன்னு இதுல எப்பொழுதுமே இரட்டை வேடம் இருக்குது. இவர் ஷானவாஸ் சொன்ன மாதிரி பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வதில் பிரதானமா மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்பர் 1க்கு வந்திருக்குது. மாறாக யாருக்கு போயிருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுற வெள்ளை கிறிஸ்துவர்கள், வெளிநாட்டு வெள்ளை கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்றுமதியா போகுது, சீனாக்காரருக்கும். ஆனா சொந்த மண்ணில் இருக்கிற இந்த சகோதரர்கள் இங்கு சாப்பிடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, பண்பாட்டு ரீதியாக மாட்டுக்கறியை வைத்துக்கொண்டு இங்கு இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு, தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மோசமான அரசியலை செய்வது, பொருளாதார கண்ணோட்டத்தில் மாட்டுக்கறி ஏற்றி அவங்களே பண்றது. அப்ப மாடு மீது இவர்களுக்கு அன்பு கிடையாது, மக்கள் மீது வெறுப்பு, மனிதர்களை கொன்றாவது மாடுகளை பாதுகாக்கணும், ஓட்டு வாங்கணுங்கிறது தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. திரு நாராயணன் அவர்களே, ஒரு பெரு வணிக நோக்கம் இதற்குள்ள இருக்கு. உங்களுக்கு இப்ப இம்போர்ட் ஆகிறத பத்தி என்ன பார்வை? இந்த நிபந்தனைகள் என்ன சொல்லுது? ஏற்றுமதி ஆகிறத பத்தி என்ன நிபந்தனைகள் இருக்கிறது? அப்ப இதெல்லாம் மூடுகிற போது ஒரு பெரு வணிக நலனும் இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இல்ல கண்டிப்பா, அதாவது இந்த பீஃப் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல அரசுகளின் மூலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் நாம் மிக தெளிவாக பசுவதை தடை செய்யப்பட்டிருக்கிறது. பசு இறைச்சி ஏற்றுமதி செய்ய இந்தியாவில் தடை இருக்கிறது. இந்த கடந்த 2 வருடங்களாக அதிக அளவில் மாட்டிறைச்சி என்பது ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இது குறித்து அசாதுதீன் ஓவைசி கேட்டபொழுது, சீனாவில் இந்த இந்தியாவிலிருந்து வாங்கும் மாட்டுக்கறி இப்பொழுது தடை செய்திருக்கிறார்களே ஏன் அப்படின்னு அசாதுதீன் ஓவைசி கேட்குறாரு. நம்முடைய பொருளாதாரம் லாபம் பாதிக்கப்படுகிறது, நீங்கள் சீனாவோட பேசி அவர்கள் இந்தியாவிலிருந்து வாங்காது இருப்பதற்கான காரணத்தை கண்டறிந்து அங்கே அதிக அளவில் இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு அசாதுதீன் ஓவைசி கேட்டிருக்கிறார். அது பாராளுமன்றத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் கோரிக்கைகள் அர்ஜுன் சம்பத் மாதிரியான நபர்களுடைய கோரிக்கைகள் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் தொன்று தொட்டு இந்த ஏற்றுமதியானது நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி என்ன நடவடிக்கை? அதை பற்றி எல்லாம் எதுவுமே பேசாமல் இதுல ஒண்ணும் இல்லையே. விளிம்பு நிலை மக்கள் சரிதான், அவங்களதான் நீங்க குறி அதுதான். அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக சுகாதாரமாக மாடுகள் இருக்க வேண்டும், காக்கப்பட வேண்டும், விவசாயிகள் நலன் காக்கப்பட வேண்டும், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கிராம மக்களின் நலன் காக்கப்பட வேண்டும். சுகாதாரம் பற்றி பேசினதுனால, சுகாதாரம் பற்றி பேசியதுனால நான் கேட்கிறேன், ஏதாவது சுகாதார அறிக்கைகள், ஆய்வறிக்கைகள் அப்படி சொல்லி இருக்கா? இருக்கு. மாட்டிறைச்சி உண்டதுனால சுகாதாரமற்ற இறந்துட்டாங்க, எந்த ஆய்வறிக்கை, அரசின் அறிக்கை சொல்லி இருக்கு? இப்போ எந்த ஆய்வறிக்கை? இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அதுக்கு முன்னால இருந்த முந்தைய அரசாங்கங்களிடமிருந்தே இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு அறிக்கையை ரெடி செஞ்சு இதுல அனிமல் பிரிவென்ஷன் ஆக்ட்ல தான் இதை கொண்டு வராங்க. இதற்கு நான் ஆக்ட் பத்தி சொல்றீங்க, நான் சொல்வது நீங்க சுகாதாரத்தை பத்தி. ஒரு ஆக்ட் எப்படி வரும்னா, ஒரு ஆக்ட் எப்படி வரும்னு கேட்டா, இதனுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் தான் ஆக்ட் வரும். பல தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட கிராமங்களில் விவசாயிகளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகுதான் இந்தியா முழுவதும் கேட்கப்பட்டிருக்கிறது. வேணும்னா ஆர்டிஐல போடுங்க, இந்த ஆக்ட் எப்படி கொண்டு வந்தாங்க. இது நிறைவான கருத்தாக இதுல இஸ்லாமியர்கள் ஒரு புறம் போராடுகிறார்கள், தலித்துகள் போராடுவதாக இன்னொரு புறம். ஆனா பாஜக தரப்பினர் இந்த பிரச்சனையை நீங்க மதம் சாயம் பூசி ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபடுவதாக குற்றம் பாஜக தரப்புல. இல்ல, நான் அதுதான் முதல்ல மறுத்துட்டேன். இது மத ரீதியாகவே இதை பார்க்க வேண்டியது இல்லை. இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுக்கு தான் அப்படிப்பட்ட கண்ணோட்டம் இருக்கிறது. நீங்க அதுல எப்படி பாருங்க, அர்ஜுன் சம்பத் சொன்னார், இவர்கள் ஓட்டு கேட்கும் போதே நாங்கள் மாட்டிறைச்சியை தடை செய்வோம் என்று சொல்லி கேட்டார்கள், அதனால தான் நாங்கள் வாக்களித்தோம்னு சொன்னார். அப்படி இவங்க எங்க கேட்டாங்கன்னு தெரியல. அப்படி கேட்டிருந்தா கூட அது எந்தெந்த இடத்துல கேட்டாங்கிறத வேறுபடுத்தி பார்க்கணும். நீங்க இப்ப இடைத்தேர்தல் நடந்தது மலப்புரத்துல, கேரளால, அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி போட்டிட்டது. அந்த வேட்பாளர் வைத்த முழக்கம் என்ன தெரியுமா? மாட்டிறைச்சியை நாங்கள் வழங்குவோம். அப்படிதான்
மாட்டிறைச்சியை தருவோம் என்று சொல்லி ஓட்டு கேட்ட ஒரு பாஜக தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு அர்ஜுன் சம்பத் என்ன சொல்வாரு? அதுதான் நான் சொல்ல வர்றேன். அப்ப அர்ஜுன் சம்பத் சொன்னதுக்காக நான் சொல்ல வர்றேன். அதே பாஜக தான் அப்ப கேரளால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மாட்டிறைச்சியை எதிர்த்து ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. அப்ப அந்த இடத்துல மாத்திக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய அடிப்படை கொள்கை தான் என்ன? அப்போ ஓட்டுக்காக மதத்தை பயன்படுத்துவது, போலரைஸுக்காக மதத்தை பயன்படுத்துவது என்பது அவர்களுடைய பாலிசி. சிறுபான்மை மக்கள் எப்படி போலரைஸுக்காக மதத்தை பயன்படுத்த முடியும்? அது வந்து மைனாரிட்டி ஆச்சே. அப்ப மெஜாரிட்டி தானே போலரைஸ் ஆகணும். ஓட்டுக்கு நிறைய ஓட்டு கிடைச்சா தானே வந்து நீங்க வந்து வெல்ல முடியும். சின்ன ஓட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? இல்ல மற்ற கட்சிகள் சிறுபான்மையினரை ஒரு மத துருப்பு சீட்டாக பயன்படுத்துவதாக அதுதான் கேட்கிறேன். நீங்க பெரும்பான்மை சிறுபான்மைன்னு நீங்க பிரிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பெரும்பான்மை ஓட்டுக்காக தானே எல்லா கட்சியும் போகும். சிறுபான்மை ஓட்டுக்கு வந்து எல்லா கட்சியும் போகாத. பெரும்பான்மையை பகைத்துக் கொண்டு சிறுபான்மைக்காக போகாதா? ஓட்டுக்காக சொன்னது பாஜகவின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி. இல்ல அது மட்டும் இல்லாம உங்கள் கட்சியினர் வந்து சொல்லுவது இதை எதிர்ப்பது ஒரு மத துவேஷம், ஒரு மத கலவரத்தை உருவாக்குவதற்கு சொல்லி அரசை நிலைகுலைய வைக்கக்கூடிய சதி, அதுக்கு மத கலவரத்துக்கு அதான் செய்யறாங்க. மோடியின் ஆட்சியினுடைய 3 ஆண்டு நிறைவில் இந்த 3 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி என்னவாக இருக்கிறது, வேலைவாய்ப்பு என்னவாக இருக்கிறது என்பது பற்றிய விவாதம் நடக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு மாட்டுக்கறியை பற்றி பேசி விவாதத்தை முழுக்க அந்த பக்கம் திருப்பிவிட்டு மோடி 3 ஆண்டுகளை பற்றி பேசுவதில் இருந்து தப்பித்திருக்கிறார். விவாதம் நடந்து கொண்டிருந்த போதே நம்முடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்காக, மாட்டிறைச்சிக்கு தடை தனி மனித உரிமையில் தலையிடுகிறதா பாஜக அரசு? இந்த கேள்வியை தான் முன்வைத்திருந்தோம். அதற்கு நேயர்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். மாட்டிறைச்சிக்கு தடை தனி மனித உரிமையில் தலையிடுகிறதா பாஜக அரசு? ஆம் என்று 78 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். இல்லை என்று 22 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். மாட்டிறைச்சிக்கு தடை தனி மனித உரிமையில் தலையிடுகிறதா பாஜக அரசு? ஆம் என்று 78 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். இல்லை என்று 22 விழுக்காட்டினர். நாராயணன் அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து கணிப்புகள் எப்போதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நான் கருத்து கணிப்பு அவங்களுக்கான பார்வைகளோடு பார்த்துக்கலாம். ரொம்ப காரசாரமாக முக்கியமான விஷயம் இதை வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறது மத்திய அரசோட சுற்றுச்சூழல் துறை. சுற்றுச்சூழல் துறையோட செயல்பாடு இது கிடையாது. மாற்றுச்சி குறித்து பேசுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு மோசடி இந்திய சமூகத்தில் இருக்குது. அது என்னன்னா கையால் மலமுள்ளும் பிரச்சனை. சுற்றுச்சூழல் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அர்ஜுன் சம்பத் மாதிரி எங்க மக்கள் அருந்த கையால் மலம் பிரச்சனை இழிவான பிரச்சனை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் தலித் மக்களுக்கு ஆதரவான்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமும் கூச்சமும் இல்ல. சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு பிரச்சனையா தெரியாம மாடை பாதுகாக்கிறதுனா இது மனிதர்களுக்கு எதிராக மாடை பாதுகாக்கிறது. இதுதான் தலித் விரோதம். தலித் விரோதியா வராது. அர்ஜுன் சம்பத் போன்ற தலித் விரோதிகளை நீங்க புரிஞ்சுக்கணும். 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நள்ளிரவாகட்டும்.